பாகம் 316. என்னதான் அரவிந்த் அலீனாவை எட்டி உதைத்திருந்தாலும் வேறு வழியின்றி அலீனா அவனிடமே மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அனைவருக்கும் அவள் மீது பரிதாபமாக இருந்தது. ஆனால் அரவிந்த் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல், மிஸ் அலீனா, இந்த படத்துல உங்க கேரக்டர் ஒரு போல்டான பொண்ணு. ஆனா உங்களை பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கே சின்ன குழந்தை மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு உங்களை பார்த்தா இந்த கதைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இருக்கு. இவன் என்ன சொல்றான்? இந்த படத்துக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்றானா என்று நினைத்த அலீனா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்னதான் அவள் கட்டுப்படுத்தி வைத்தாலும் வந்தே தீருவேன் என்று அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. வேகமாக அதை துடைத்து கொண்டவள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டு கொள்ளாத அரவிந்த் அவந்திகாவின் கையை பிடித்து தனக்கு பின்னால் இழுத்து கொண்டு ஒருமுறை அந்த செட்டில் இருந்த அனைவரையும் பார்த்து, இன்னைக்கு இது போதும், நம்ம நாளைக்கு ஷூட்டிங் கண்டினியூ பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஏதோ என்று அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தரும் சம்பவமாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த அனைவருக்குமே தெரியும், அரவிந்த் தனது சினிமா பயணத்தை ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை ஒரு நாளும் இது போல வேலை நேரத்தில் ஷூட்டிங்கை பாதியில் நிறுத்திவிட்டு சென்றது இல்லை. பங்க்சுவாலிட்டியில் அரவிந்த் எப்போதுமே சரியாக இருப்பான். ஒரு செலிபிரிட்டி என்று அவன் எப்போதும் பந்தா காட்டியது இல்லை. ஆனால் இன்று இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே அங்கிருந்த யாருக்கும் சரியாக புரியவில்லை. இயக்குனரின் முகம் இருண்டது. இந்த சீனை மொத்தமாக இன்று எடுத்து முடிக்காவிட்டால் நாளை மீண்டும் இதே போன்ற செட்டு போட்டு அனைத்தையும் ஏற்பாடு செய்து அது பெரிய வேலை. இன்று ஒரு நாள் முழுவதும் வேஸ்டானது போல் ஆகிவிட்டதே என்று நினைத்து ஸ்டேட் சூப்பர்வைசர் சோகமாக நின்று கொண்டிருந்தாள். இறுதியாக அலீனாதான் ஏதோ தவறு செய்து விட்டது போல் ஆகிவிட்டது. உண்மையும் அதுதான். அவள் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜையே கோபப்படுத்தி விட்டாள். அரவிந்தை கோபப்படுத்தினால் என்ன ஆகும் என்று நினைத்து பார்த்தவளால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. சுற்றி இருந்த அனைவரும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருக்க அனைவரது கண்களிலும் இருந்த அவமதிப்பு அவளுக்கு தெளிவாக புரிந்தது. டைரக்டரை பார்த்தவள், டைரக்டர் சார், நான் என்று அவள் ஏதோ பேச ஆரம்பிக்க அதுவரை அவளிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்ட டைரக்டர் இப்போது அவளை முறைத்து பார்த்து, போங்க மேடம், போய் மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க, இனி நாளைக்கு தான் ஷூட்டிங் என்றார். இப்போது அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த சூழ்நிலை மொத்தமாக மாறியிருந்தது. அங்கிருந்த அனைவரும் அவளை பார்த்த பார்வையில் இருந்த மாற்றத்தை அலீனாவால் தெளிவாக உணர முடிந்தது. இல்ல, இது இப்படியே இருக்கக்கூடாது. அரவிந்த் ராஜோட எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்பவே நான் என்னோட பேரை சரி பண்ணி ஆகணும். இப்போ என்ன செய்யலாம் என்று யோசித்தவளுக்கு ஒரே ஒரு வழி இருப்பதாக தோன்றியது. அவன் இங்கு வந்தால்தான் இந்த சூழ்நிலையை சரி செய்ய முடியும். அவனது அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் பார்ப்பவர்கள் அவளிடம் இனி நன்றாக நடந்து கொள்வார்கள் என்று நினைத்தவள் தனது போனை எடுத்து அந்த நபருக்கு போன் செய்தாள். கால் கனெக்ட் ஆனது. ஒரு பெரிய சிரிப்போடு, லீடர், இன்னைக்கு ஷூட்டிங்ல எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று குலைவான குரலில் கேட்டாள். அவனிடம் இதை கேட்டதும் அவளுக்கு மற்ற எதையும் பேசும் துணிவு இருந்தது. அவன் என்ன பதில் சொல்ல போகிறானோ என்று பதற்றத்தோடு மூச்சை பிடித்துக் கொண்டு காத்திருந்தாள். ஆனால் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மறுபுறம் அமைதி மட்டுமே பதிலாக கிடைத்தது. அதுவே அவளை அச்சம் கொள்ள வைப்பதாக இருந்தது. நீண்ட அமைதிக்கு பின் ஒரு கம்பீரமான ஆதிக்க குரல் கேட்டது. நான் பிஸியா இருக்கேன் என்று 3 வார்த்தைகள் பதிலாக கிடைத்தாலும் அந்த 3 வார்த்தைகளும் எந்தவித அவசரமும் இல்லாமல் பொறுமையாகவும் உறுதியாகவும் வந்து விழுந்தது. அவன் குரல் ஆதிக்கம் செலுத்துவதாக இருந்தாலும் அதிலும் ஒரு வகையான கவர்ச்சி இருக்கத்தான் செய்தது. இதை கேட்டு பீதி அடைந்தவள் இப்போதே அழுவதற்கு தயாராக இருப்பவள் போல் குரலை குலைத்து, லீடர், இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான். இங்க இருந்த எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும்னு சொல்லுங்க என்று அவள் லேசான விசும்பலுடன் கேட்க, எனக்கு நேரம் இல்ல என்று பொறுமையாக மறுமுனையில் இருந்து பதில் வந்தது.
அவ்வளவுதான், இதற்கு மேல் எதுவும் பேச முடியாது. அவன் எப்போது வேண்டுமானாலும் தனது லைனை டிஸ்கனெக்ட் செய்வான் என்று அலீனாவிற்கு நன்றாகவே தெரியும். அவன் போனை வைத்த பிறகு மீண்டும் அவள் கால் செய்தாள். அது அவனது கோபத்தை தான் தூண்டும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவித பதட்டம் நிறைந்த குரலிலேயே, லீடர், இப்போ அவந்திகா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கான்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்றாள். அவள் இதை சொன்ன மறுநொடி லைனின் மறுபுறம் சட்டென ஒருவித பதற்றமும் ஆர்வமும் ஒன்று சேர தெரிந்தது. அதுவரை அமைதியாக ஒலித்துக் கொண்டிருந்த அவனது குரல் இப்போது பரபரப்பாக, என்ன 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 சொன்ன என்று கேட்டது. அவனது குரல் மாற்றத்தில் இருந்தே தான் சரியான அம்பைத்தான் செலுத்தி இருக்கிறோம் என்பது அவளுக்கு புரிந்தது. ஆமா லீடர், அவ இங்கதான் இருக்கா. சாதாரண ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கா. பாக்குறதுக்கே அவ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்கிறது தெளிவா தெரியுது. பட் அவ இன்னும் இங்க எவ்வளவு நேரம் இருப்பான்னு தெரியல. லீடர், எப்போ நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க? எப்போ நீங்க இங்க வருவீங்க என்றாள். ஒரு நொடி அமைதியாக இருந்தவன் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சட்டென போனை வைத்து விட்டான். ஏன் என்று தெரியவில்லை. அவன் எதுவும் சொல்லாமல் போனை வைத்ததும் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் ஒருவிதமான கோபத்தில் தனது கையை இறுக மூடியவள், அது ஏன் இந்த அவந்திக்கான்னு வந்தா மட்டும் எல்லாரும் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க? அவ எல்லாருக்கும் அப்படி என்னதான் மாயம் போட்டு வச்சிருக்கா? நான் எந்த விதத்துல அந்த அவந்திக்காவை விட குறைஞ்சு போயிட்டேன் என்று யோசித்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு பின்னால் திரும்பி தனது அசிஸ்டண்டை அழைத்தாள். அவள் காதில் ஏதோ அலீனா சொல்ல வேகமாக தலையசைத்த அவள், புரிஞ்சது என்று சொல்லிவிட்டு ஸ்டேட் சூப்பர்வைசரை பார்க்க ஓடினாள். ஸ்டேட் சூப்பர்வைசரை பார்த்ததும் வேகமாக அவரது கையை பிடித்து நிறுத்திய அசிஸ்டன்ட் மூச்சு வாங்கிக் கொண்டே, வர வர யாரெல்லாம் ஆர்டர் போடுறதுன்னு விவஸ்தையே இல்லாம போயிட்டு இருக்கு என்று நினைத்தவர் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு ஓகே என்று தலையசைத்தார். ஆனால் அந்த எக்ஸ்ட்ராக்களை நினைத்தால் அவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. இத்தனை நாட்களில் அவர் கண்டுபிடித்து அழைத்து வந்த நடிகைகளிலேயே மிகவும் அழகானவர்கள் இவர்கள்தான். ஆனால் இனி எப்படியும் இந்த படத்தில் நடிக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போவதில்லை. வருத்தத்தோடே அந்த 2 எக்ஸ்ட்ராக்களையும் தேட ஆரம்பித்தார். அட கடவுளே, இந்த பொண்ணுங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே. நடந்த கலவரத்துல நான் வேற அவங்க எங்க போனாங்கன்னு கூட கவனிக்கல. இப்போ எங்கன்னு போய் அவங்கள தேடுவேன்? அவங்க 2 பேத்தோட பேரு கூட என்னன்னு தெரியல என்று யோசித்தவர் அங்கும் இங்கும் தேடி அலைய ஆரம்பித்தார். இங்கே அரவிந்த் கோபமாக அவந்திகாவை பிடித்து இழுத்து கொண்டு வந்ததில் அவள் ஓட்டமும் நடையுமாக அவனை பின்தொடர்ந்து வந்தாள். அவனது லான்ச்சிற்கு அவளை அழைத்து வந்ததும் எதுவும் பேசாமல் தனது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸையும் எடுத்தவன் அந்த ஐஸ் கியூப்களை டவலில் கொட்டி அதை இறுக்கமாக ஒரு பந்து போல கட்டி அவந்திகாவின் அடிபட்ட கன்னத்தில் ஒற்றி எடுக்க ஆரம்பித்தான். அவனது கோபமான முகத்தை பார்த்த அவந்திகா தன் உதட்டை கடித்து கொண்டு ஒரு குழந்தை போல முகத்தை வைத்துக் கொண்டவள், அரவிந்த், நான் இங்க வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்றாள். இப்போது அவளை முறைத்து பார்த்தவன், ஏன் நீ எனக்கு கால் பண்ணல என்றான் அதே கோபத்தோடு. இதை கேட்டவள் பூனைக்குட்டி போல முகத்தை சோகமாக வைத்துக் கொள்ள, இது என்ன வேஷம்? இப்படி எக்ஸ்ட்ராவா வந்து இப்ப நீ என்ன பண்ணிட்ட? ஒழுங்கா எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியது தானே? நானே வந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன் தானே? இப்ப பாரு, வந்து இங்க கண்டவகிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்க. இதுக்குதான் வந்தியா என்று சீறினான். அவந்திகாவின் முகத்தில் இருந்த கைத்தடத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. உதட்டை சுழித்த அவந்திகா, அரவிந்த், நீங்க தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்களே. நான் கால் பண்ணுனா அட்டன் கூட பண்ண மாட்டீங்க. அப்புறம் எப்படி வந்து என்ன கூட்டிட்டு போவீங்க என்று அவள் சோகமான குரலில் கேட்க அவள் சொன்னது தனது காதில் விழாதது போல் அதை பற்றி பேசாதவன், இப்போ எதுக்கு இங்க வந்த என்றான். இப்போது அவந்திகா அவனை முறைத்து பார்த்தாள். அவர்களுக்கு திருமணமான ஆரம்ப காலத்தில் அவன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவள் சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர் என்பதால் எப்போதும் அவன் மீது அவளுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் எப்போது அவன்தான் ராஜன் என்று தெரிந்ததோ அப்போதிருந்தே அவந்திகாவின் குழந்தைத்தனமும் அரவிந்த் மீது அவளுக்கு ஒரு விதமான உரிமையும் ஒன்று சேர வந்தது. இப்போதெல்லாம் அவனை பார்த்தால் அவளுக்கு பயம் வருவதில்லை. இது அவளுடைய ராஜன். அவனை பார்த்து எதற்காக
எதற்காக அவள் அச்சப்பட வேண்டும்? அவன் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவந்திகா முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருக்க அவள் தாடையை பிடித்து தன் பக்கம் திருப்பியவன் அவளை கோபமாக பார்த்து, எதுக்கு இங்க வந்தன்னு உன்கிட்டதான் கேட்டேன் என்றான். பாதியில அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுனேன், அதான் பார்க்கலான்னு வந்தேன் என்றாள். பாதியிலையா? என்ன பாதியில விட்டுட்டு வந்துட்டேன் என்று நினைத்தவன் நேற்று நடந்ததை யோசித்து பார்த்தான். நேற்று இரவு அவர்களது கூடலுக்கு பின் காலையில் அவள் கண் விழிக்கும் வரை கூட காத்திருக்காமல் அவளிடம் சொல்லாமல் கூட கிளம்பி வந்து விட்டான். இப்போது அவந்திகா நேரடியாக இப்படி சொல்லவும் சட்டென அவனது காதுகள் சிவந்தது. இதை பார்த்த அவந்திகா குறும்பாக சிரித்து கொண்டே அவன் அருகில் சென்றாள். அரவிந்தின் முகத்தில் வெட்கத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் அவளும் அப்படி சொன்னாள். இப்போது அவனது சிவந்த காதுகளை பார்த்தவளுக்கு திருப்தியாக இருந்தது. தன் அருகில் வந்த அவந்திகாவின் முகத்தை அவன் கையில் ஏந்தி பார்க்க அவள் கன்னத்தில் அலீனாவின் கைரேகை தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவனுக்கு அந்த அலீனாவிற்கு தான் கொடுத்த உதை போதவில்லை என்று தோன்றியது. இதை யோசித்தவன் அவந்திகாவின் காயத்திற்கு முத்தமிட்டு ஆற்றலாம் என்று நினைத்து அவள் அருகில் வர சிரித்து கொண்டே சட்டென குனிந்த அவந்திகா தனது போனை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். அரவிந்த், என்ன போட்டோ எடுங்க. இந்த ஷூட்டிங் செட்டு ரொம்பவே அழகா இருக்கு. இது மாதிரி ஒரு செட்டுக்கு நான் திரும்ப எப்ப வரப்போறேன் என்று சொன்னவள் வேகமாக 2 அடி பின்னே சென்று இடுப்பில் கை வைத்து கழுத்தை ஒரு பக்கமாக சாய்த்து நின்றவள், அரவிந்த் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு அரவிந்தின் காஸ்டியூமில் இருந்த வாளை எடுத்தவள் இப்போது ஒரு கையை இடுப்பில் வைத்துக் கொண்டு வாளை தரையில் ஊன்றி கழுத்தை ஒரு பக்கமாக சாய்த்து நின்றாள். அவர்கள் விளையாடும் கேமில் இருக்கும் தியா இப்படித்தான் போஸ் கொடுக்கும். இப்போது அவந்திகாவை பார்த்த அரவிந்திற்கு அவள் ஒரு குழந்தை போல தெரிந்தாள். இத்தனை நாட்களாக அவந்திகாவிற்குள் இருக்கும் இந்த குழந்தையைத்தான் அரவிந்த் தேடிக்கொண்டிருந்தான். அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே போனை உயர்த்தியவன் 2 போட்டோ எடுத்தான். போட்டோ எடுத்ததும் வேகமாக ஓடி வந்து அந்த போட்டோவை பார்த்த அவந்திகா அவன் தலையில் தட்டி, அரவிந்த் என்ன போட்டோ எடுத்திருக்கீங்க? எப்படி ஒரு ஆங்கிள் வச்சு எடுத்திருக்கீங்க? இப்படி எடுத்தா எப்படி போட்டோ கிளியரா வரும் என்று அவனை திட்ட ஆரம்பித்தாள். நல்லா தானே இருக்கு, இப்ப ஏன் இப்படி திட்டுற என்று நினைத்து பேந்த விழித்து கொண்டிருக்க, தத்திமாடு போங்க, போய் நீங்க அங்க நில்லுங்க, நான் உங்களை போட்டோ எடுத்து கொடுக்கறேன் என்று அவந்திகா சொல்ல அரவிந்தும் நல்ல பிள்ளையாக சென்று அவந்திகா முன்பு நின்று போஸ் கொடுத்த இடத்தில் நின்றான். இப்ப என்ன சண்டைக்கா போறீங்க? ஏன் இப்படி வெறப்பா நிக்கிறீங்க? சாதாரணமா நில்லுங்க. கை இந்த கைய கொஞ்சம் அந்த சைடு தள்ளி வைங்க. வேணாம், கைய பின்னாடி கட்டுங்க என்று அவள் மாற்றி சொல்லிக் கொண்டிருக்க அரவிந்திற்கு இப்போது எப்படி நிற்பது என்றே தெரியாமல் போனது. அட டேய், உனக்கு போட்டோ தான் எடுக்க தெரியலனா ஒழுங்கா ஒரு போட்டோவுக்கு போஸ் கூடவா கொடுக்க தெரியல? நீ எல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் வேற என்று சத்தமாகவே திட்டியவள் அவன் அருகில் சென்று ஏதோ ஒரு பொம்மையை சரி செய்வது போல் அவன் கையை பின்னால் கட்டி முகத்தை ஒரு புறமாக திருப்பி ஒரு வழியாக அவள் எதிர்பார்க்கும் போஸில் நிற்க வைத்து விட்டு வந்தாள். சிரிக்க கூட சொல்லி கொடுக்கணுமா என்ன? மூஞ்சியை ஏண்டா இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க? கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன என்று அவள் அதட்டவும் இப்போது அரவிந்திற்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்தது. அவன் லேசாக சிரித்த நேரம் அவந்திகா அழகாக அதை தனது போனில் போட்டோ பிடித்தாள். சரியாக அந்த நேரம் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பாகம் 317. அவந்திகா படாத பாடுபட்டு அரவிந்தை சிரிக்க வைத்து ஒரு போட்டோ பிடித்த நேரம் யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அரவிந்த் சென்று கதவை திறந்ததும் சங்கடத்தோடு புன்னகைத்துக் கொண்டு நின்றான் சம்பத். அரவிந்த் சார், இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணினதுக்கு சாரி. பட் நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் இடையில வர வேண்டியதா போயிருச்சு என்று அவன் சொல்லவும் அவந்திகா அரவிந்த் இருவருமே சீரியஸ் மோடிற்கு மாறி அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள்.
இப்பதான் டைரக்டர் சொன்னாரு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் வராராம். நேத்து ப்ரொடியூசர் வந்தப்போ நீங்க சென்னைக்கு போயிட்டீங்க, அவரை மீட் பண்ண முடியாம போயிருச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல சான்ஸ். இன்னைக்கு நைட் நம்ம ப்ரொடியூசர் கூட ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணணும்னா நம்ம கம்பெனியையும் அவருக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று தயங்கியபடியே சொல்லி முடித்தான் சம்பத். அரவிந்த் எந்த பதிலும் பேசாமல் இருக்க கொஞ்சம் தயக்கத்தோடு அவந்திகாவை பார்த்தவன் மீண்டும் அரவிந்தை பார்த்து, சார், நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம கம்பெனி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இது மாதிரி ப்ரொடியூசர் கிட்டையும் இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் நம்ம கம்பெனிய அறிமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியம் என்றான். இதற்கு மேல் என்ன சொல்வது என்று சம்பத்திற்கு புரியவில்லை. எப்போதும் அரவிந்த் வேலை விஷயத்தில் மிகவும் தீவிரமாக இருப்பவன். ஆனால் அவந்திகா என்று வந்துவிட்டால் அவன் முற்றிலும் வேறொருவனாக மாறி போகிறான். அவந்திகா போன் செய்ததும் ஷூட்டிங்கை கூட விட்டுவிட்டு நேற்று சென்னை கிளம்பி சென்றான். இன்றும் அவந்திகாவிற்கு ஒன்று என்றதும் ஷூட்டிங்கில் இருக்கிறோம் என்பதை கூட மறந்து அனைவருக்கும் முன்னால் இந்த படத்தின் ஹீரோயினையே எட்டி உதைத்தான். அப்படி இருக்கையில் இத்தனை தூரம் அவனை தேடி வந்த அவந்திகாவை விட்டுவிட்டு அவன் ப்ரொடியூசரை பார்க்க வருவான் என்ற நம்பிக்கை சம்பத்திற்கு இல்லை. அவன் முகத்தில் தெரிந்த கவலையை பார்த்த அரவிந்த் ஒரு நொடி யோசித்துவிட்டு, எனக்கு புரியுது சம்பத் என்றான். புரிகிறது என்றால் வருகிறேன் என்றுதானே அர்த்தம். இதற்கு மேல் சம்பத் இங்கு என்ன செய்ய போகிறான்? அந்த காதல் ஜோடிகளுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். ப்ரொடியூசர் படப்பிடிப்பு தளத்திற்கு வரப்போகிறார் என்றதும் அந்த படப்பிடிப்பு தளமே அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. அங்கு இருக்கும் அனைவருமே படு பிஸியாக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்புதான் அந்த படப்பிடிப்பு தளத்தில் அலீனா அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டாள். ஆனால் இப்போது டைரக்டர் சிரித்துக்கொண்டே அலீனாவோடு ஸ்கிரிப்டை விவாதித்துக் கொண்டிருந்தார். அப்படியே பேச்சுவாக்கில் சொல்வது போல், அப்புறம் அலீனா மேடம், இன்னைக்கு ஷூட்டிங்ல அரவிந்த் சார் அப்படி நடந்துப்பாருன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் எங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க எல்லாரும் பயந்து போயிட்டோம். அரவிந்தே சொல்லலனா கூட நானே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிருப்பேன். உங்களுக்கு இப்படி நடந்த அப்புறம் எப்படி ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியும்? உங்களுக்கு ஒன்னும் இல்லையே மேடம், நீங்க நல்லா தானே இருக்கீங்க என்று டைரக்டர் கேட்க ஏதோ பெருந்தன்மையானவள் போல் முகத்தை வைத்துக் கொண்ட அலீனா, எனக்கு ஒன்னும் இல்ல டைரக்டர் சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்க சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜா எதுவும் சொல்லாதீங்க. யாராவது வேணும்னே இப்படி செய்வாங்களா? அவர் இந்த ரோல்ல ரொம்பவே இன்வால்வ் ஆகிட்டாரு, அதான் அப்படி பண்ணிட்டாரு. ஃபியூச்சர்ல அரவிந்த் சார் என்ன அவரோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டு கைட் பண்ணுனா அது எனக்கு கிடைச்ச பெருமை என்று அவள் சொல்ல, அவளது பதிலில் கொஞ்சம் திருப்தியான டைரக்டர் அந்த இடத்தை விட்டு சென்றார். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு சென்றதும் அலீனாவின் முகம் முற்றிலும் மாறியது. அவள் போன் செய்த போது பிஸியாக இருக்கிறேன், வர முடியாது என்று சொன்ன நரேன் அவந்திகாவின் பெயரை சொன்னதும் அடுத்த நொடி இங்கு வருகிறான் என்றால் இப்போது மட்டும் அவனுக்கு எங்கிருந்து நேரம் கிடைத்தது என்று அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. அதே நேரம் அந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர் அவந்திகாவை அந்த செட்டை விட்டு அனுப்பினாரா இல்லையா என்ற கவலை வேறு அவளை உறுத்தி கொண்டே இருந்தது. ஒருவேளை நரேனும் அவந்திகாவும் சந்தித்து கொண்டால் இதை நினைக்கும் போதே அலீனாவிற்கு வெறுப்பாக இருந்தது. வேகமாக தனது அசிஸ்டண்டை அழைத்தவள், அந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர் அந்த எக்ஸ்ட்ராஸ் 2 பேரையும் வெளியே அனுப்புனாரான்னு தெரியல, போ, நீ போய் அவளை எங்க பார்த்தாலும் உடனே இந்த செட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு வா என்று பரபரத்தாள். அந்த அசிஸ்டன்ட்டும் ஓகே மேடம் என்று சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து சென்றாள். ஆனால் யாருக்கு தெரியும் அவந்திகா சூப்பர் ஸ்டார் அரவிந்தின் அறையில் இருப்பாள் என்று. அவந்திகாவிற்கு என்ன, அவள் பாட்டுக்கு ஜாலியாக அரவிந்தின் கேரவனுக்கு சென்று விட்டாள். பாவம், அவளோடு வந்த தீக்ஷிக்கு அந்த லக்கில்லை. அரவிந்த் சட்டென படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்றதும் தீக்ஷி எங்கு செல்வது என்று தெரியாமல் சஞ்சயோடு அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தாள். தீக்ஷியின் ஆடை மிகவும் மெல்லியதாக இருந்தது. வெளியே வேறு கடும் குளிர் அடித்துக் கொண்டிருந்தது. சஞ்சய் இந்த படத்தில் ஒரு சைடு ரோலில் தான் நடிக்கிறான் என்பதால் அவனுக்கு என்று தனியாக ஒரு கேரவன் கொடுக்கப்படவில்லை. அவனை போன்ற மற்றொரு துணை கதாபாத்திரத்தோடு சேர்ந்துதான் அவன் இருக்க வேண்டும்.
ஆனால் அவன் அரவிந்தின் நண்பன் என்பதால் எப்போதும் அரவிந்தோடுதான் இருப்பான். ஆனால் இன்று அவந்திகா வந்திருப்பதால் எப்படியும் அரவிந்த் அவந்திகாவோடு தனியாக இருப்பான் என்பது சஞ்சய்க்கு தெரியும். அதனால் தேவையில்லாமல் அவர்களுக்கு இடைஞ்சலாக அங்கு செல்ல வேண்டாம் என்று நினைத்தவன் அந்த செட்டின் ஒரு மூலையில் தீக்ஷியோடு நின்று கொண்டிருந்தான். இப்போது தீக்ஷி நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் தன்னுடைய கோட்டை கழற்றி அவளுக்கு போர்த்தி விட்டான். அதுவரை நடுங்கிக் கொண்டிருந்த தீக்ஷி சஞ்சயின் கை அவள் மீது பட்டதும் அப்படியே சிலிர்த்து போனாள். அதுவும் இவ்வளவு நேரம் சஞ்சய் போட்டிருந்த கோட்டை இப்போது அவள் போட்டதும் அந்த கோட்டில் அவனது உடல் சூட்டை அவளால் உணர முடிந்தது. ஏதோ சஞ்சயே அவளை கட்டிப்பிடிப்பது போல் ஒரு உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டது. சஞ்சய் அவள் அருகில் இருப்பதும் அவள் மீது அவன் காட்டும் அக்கறையும் அவளுக்கு இதமாக இருக்க மௌனமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த சஞ்சய், இங்க எதுக்கு வந்த என்று கேட்டதும் தீக்ஷிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பேந்த விழித்தவள், அது நான் கொஞ்சம் வேலை விஷயமா வந்தேன் என்று திக்கி திணறி அவள் சொல்ல, ஓ, எக்ஸ்ட்ராவா நடிக்கிறது தான் உன்னோட வேலையா என்றான் சஞ்சய். தீக்ஷி வாயடைத்து போய் அவனையே பார்த்து கொண்டிருக்க, என்னாச்சு தீக்ஷி, ஏதாவது பண கஷ்டத்துல இருக்கியா என்ன என்று அவன் மெதுவாக கேட்க இப்போதும் தீக்ஷி திகைத்துத்தான் போனாள். ஒரு நொடி அவனையே பார்த்து கொண்டிருந்தவள், நான் நியூஸ் ஏஜென்சில இருந்து நின்னுட்டேன், இப்ப அங்க ஒர்க் பண்றதில்ல என்றாள். அப்படின்னா நிஜமாவே நீயும் அவந்திகாவும் வேலை தேடிதான் இங்க வந்தீங்களா என்று கேட்ட சஞ்சயின் முகத்தில் அவ்வளவு அதிர்ச்சி. அவந்திகாவின் வேலை விஷயத்தில் அரவிந்த் எப்போதும் தலையிட மாட்டான் என்பது சஞ்சய்க்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவந்திகா இப்படி ஒரு எக்ஸ்ட்ராவாக நடிக்க வரும் அளவிற்கு அவளுக்கு என்ன கஷ்டம் என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. தன்னை பற்றி சஞ்சய் ஏதாவது தவறாக நினைத்துவிட போகிறான் என்று நினைத்த தீக்ஷி, இல்ல அப்படி இல்ல என்று ஏதோ பேச ஆரம்பிக்க அவளை இடைமறித்த சஞ்சய், அப்போ நீ இங்கேயே இரு, இந்த படத்துக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா தேவைப்படுவாங்க, நான் ஸ்டேட் சூப்பர்வைசர் கிட்ட சொல்லி உனக்கு கொஞ்சம் டயலாக் எல்லாம் இருக்கிற மாதிரி ரோல் கொடுக்க சொல்றேன், உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், அதோட நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுனா உனக்கு நல்ல ரோல் கிடைக்கவும் சான்சஸ் இருக்கு என்றான். இதை கேட்டதும் தீக்ஷிக்கு இதற்கு மேல் அவனிடம் எந்த உண்மையை சொல்லும் எண்ணம் இல்லாமல் போனது. ஆமா சஞ்சய், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், எனக்கு நிறைய பண தேவை இருக்கு என்றாள். அவளை பார்த்து சிரித்தவன் குளிரில் அவளது முதுகு சிவந்திருப்பதை பார்த்து சிரித்து கொண்டே லேசாக அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான், ஏதோ பொம்மையை ஆட்டுவது போல. எதிர்பாராத நேரத்தில் சஞ்சயின் இந்த தீண்டல் அவள் உடலை சிலிர்க்க வைத்தது. சஞ்சய்க்கும் அதே போல்தான் இருந்தது. ஏன் இப்படி செய்தோம் என்று தெரியாதவன் சட்டென தன் கையை அவள் மீதிருந்து எடுத்துவிட்டு ஒருவித பதற்றத்தோடு நின்று கொண்டிருக்க, அந்த நேரம் அந்த செட்டில் இருக்கும் அனைவரும் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டதிலிருந்து அந்த படத்தின் ப்ரொடியூசர் அங்கு வரப்போகிறார் என்பது அவர்களுக்கு புரிந்தது. தீக்ஷி, இனியும் இங்க ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தெரியல, சோ நம்ம ஹோட்டலுக்கு போலாம் என்றான். இதை கேட்டதும் தீக்ஷியின் கண்களில் பல்ப் எரிய ஆரம்பித்தது. என்னது, ஹோட்டலுக்கா? அப்போ நானும் என்னோட ரோல் மாடலும் ஒன்னா இருக்க போறோமா என்று நினைத்து அவள் குதித்து கொண்டிருக்க, அந்த நேரம் அவளை நோக்கி ஓட்டமும் நடையுமாக வந்தார் ஸ்டேட் சூப்பர்வைசர். அப்பாடா, ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட ஃப்ரெண்ட் எங்கம்மா என்று கேட்டுக்கொண்டே அவர் தீக்ஷியின் அருகில் வந்தார். தீக்ஷி ஏதோ பேச வாய் திறக்க அதை கேட்கும் அளவிற்கெல்லாம் அவருக்கு பொறுமை இல்லை. வேகமாக தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு 200 ரூபாயை எடுத்தவர் அவளது கையில் கொடுத்து, அவ்வளவுதாமா, இன்னைக்கு இதுக்கு மேல உனக்கு சீன் இல்ல, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு என்று அவசரப்படுத்தினார். அந்த பணத்தை கையில் வாங்கிய தீக்ஷி திரும்பி சஞ்சயை பாவமாக பார்த்து கொண்டு நிற்க, தனது புருவம் உயர்த்தி ஸ்டேட் சூப்பர்வைசரை பார்த்த சஞ்சய், சூப்பர்வைசர், இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, இவங்கள உங்க எக்ஸ்ட்ரா லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க
என்றான். இந்த படத்தில் சஞ்சய் ஒரு துணை கதாபாத்திரமாக இருந்தாலும் அவனுக்கு என்று ஒரு ஃபேன் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. மற்ற நடிகர்களைப் போல் சஞ்சய் தனக்கென்று ஒரு புகழ் வட்டத்தை உருவாக்கி கொள்ளவில்லை. பெரிதும் அனைவரிடமிருந்து ஒதுங்கியேதான் இருந்தான். ஆனாலும் அவன் ஒரு விஷயத்தை கேட்டு இதுவரை அவனிடம் யாரும் முடியாது என்று சொன்னதில்லை. ஆனால் இன்று ஸ்டேஜ் சூப்பர்வைசருக்கு வேறு வழி தெரியவில்லை. சஞ்சயா அலீனாவா என்று யோசித்த போது புரொடியூசரின் ரெக்கமெண்டில் வந்த அலீனா சொல்வதைத்தான் அவர் கேட்க வேண்டியிருந்தது. சஞ்சய் இல்லை என்றால் வேறு யாராவது ஒருவரை போட்டு படம் எடுத்துக் கொள்ளலாம். ஏன் அரவிந்தே இல்லை என்றாலும் அவனுக்கு பதிலாக வேறு ஹீரோவை நடிக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் புரொடியூசர் இல்லை என்றால் எப்படி படம் எடுக்க முடியும்? இதையெல்லாம் யோசித்தவர், சஞ்சய் சார், இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. ஆனா இது அலீனா மேடத்தோட ஆர்டர். இந்த பொண்ணும் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் இந்த செட்டுக்குள்ளவே இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும் என்று சொன்னவர் இயலாமையோடு சஞ்சய் முகத்தையும் தீக்ஷி முகத்தையும் மாறி மாறி பார்த்து, சார், நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த அலீனா எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க ப்ரொடியூசரோட ரெக்கமெண்ட்ல வேற வந்திருக்காங்க. சோ என்னால அவங்கள எதுக்க முடியாது என்றான் உறுதியான குரலில். ப்ரொடியூசர் என்று சொன்னதும் தீக்ஷியின் கண்கள் சுருங்கியது. எப்படியும் இது போன்ற பெரிய பட்ஜெட் படத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரொடியூசர்கள் இருப்பார்கள்தான். இந்த நோக்கம் படத்திற்கு அவளது அண்ணனும் ஒரு ப்ரொடியூசர் தான். இப்போது இந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர் ப்ரொடியூசர் பெயரை சொல்லி சஞ்சயை அவமானப்படுத்தியதும் தீக்ஷிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அவள் அந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசரிடம் ஏதோ பேச வருவதற்குள் முந்திக் கொண்ட சஞ்சய், இவங்க 2 பேரும் இங்க இருந்தா அலீனாவுக்கு என்ன என்றான். அது சார், இந்த எக்ஸ்ட்ரா 2 பேரும் அலீனா மேடத்தை விட அழகா இருக்காங்கன்னு நினைச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க போல என்று தயங்கியபடியே சொன்னார் ஸ்டேஜ் சூப்பர்வைசர். அவருக்கும் எதனால் அலீனா இவர்களை வேண்டாம் என்று சொல்கிறாள் என்று புரியவில்லை. அவரே யூகித்து இந்த காரணத்தை கண்டுபிடித்திருந்தார். இதை கேட்டதும் சஞ்சயின் முகம் இருண்டது. அவன் கண்கள் சுருங்கியது. ஸ்டேஜ் சூப்பர்வைசரை கண்களாலேயே எரித்து விடுவது போல் அவன் முறைத்து பார்த்து கொண்டிருக்க, சஞ்சய் சார், பிளீஸ் கோபப்படாதீங்க. உங்களுக்கே தெரியும், நான் வெறும் ஸ்டேஜ் சூப்பர்வைசர் தான். நீங்க எதுவா இருந்தாலும் டைரக்டர் கிட்டயே பேசுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் என்று பதற்றத்தோடும் பயத்தோடும் சொல்லவும் சஞ்சய்க்கும் அவரது நிலை புரிந்தது. அவர் மீது கோபப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று யோசித்தவன், எனக்கு புரியுது என்றான் பொறுமையாக. ஸ்டேட் சூப்பர்வைசரோ விட்டால் போதும் என்று நெற்றியில் வடியும் வியர்வையை துடைத்துக் கொண்டே அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்றார். அவர் அங்கிருந்து சென்ற பிறகும் சஞ்சயின் கோபம் குறையவில்லை. கஷ்டப்பட்டு தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தீக்ஷியை திரும்பி பார்த்தான். அவள் கண்களில் தெரியும் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் பார்த்தவனுக்கு தன் மீதே கோபமாக வந்தது. தனது இயலாமையையும் கையாளாகாத தனத்தையும் நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டான். இத்தனை வருடங்களாக அவன் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. அவனுக்கு எத்தனையோ நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்த போதெல்லாம் அனைத்தையும் மறுத்துவிட்டு தனது திருப்திக்காக நடித்து கொண்டு அவ்வப்போது பாடல் பாடிக்கொண்டு சந்தோஷமாகத்தான் இருந்தான். சொல்ல போனால் அவன் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இருந்ததில்லை. அதேபோல் எந்த ஆசையும் இருந்ததில்லை. ஆனால் இன்று அவன் வாழ்க்கையில் முதலாக ஏன் இப்படி இருக்கிறோம் என்று வருந்த வைப்பதாக இருந்தது. பாகம் 318. சஞ்சய் ஸ்டேட் சூப்பர்வைசரிடம் தீக்ஷியை எக்ஸ்ட்ராவாக வைத்துக் கொள்ள சொல்லியும் அவர் முடியாது என்று சொன்னதால் அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. இதுவரை ஆசை என்பதே இல்லாத அவன் வாழ்வில் முதலில் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று நொந்து கொண்டான். ஒரு வைராக்கியத்தோடு தீக்ஷியின் கையை பிடித்தவன் முன்னே நடக்க ஆரம்பித்தான். சஞ்சய், நாம எங்க போறோம் என்று தீக்ஷி பதற்றத்தோடு கேட்க அவளை திரும்பி பார்த்து சிரித்தவன், டைரக்டரை பார்க்க என்று பதில் சொன்னான். உண்மையிலேயே அவனது பதிலை கேட்டு தீக்ஷி மிகவும் ஈர்க்கப்பட்டாள். சஞ்சயின் கைப்பிடிக்குள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்றே தெரியாமல் சென்றவள் இப்போது டைரக்டர் முன்பு நின்று கொண்டிருந்தாள். சஞ்சயை பார்த்ததும் புன்னகைத்த டைரக்டர், சஞ்சய் சார், என்னாச்சு, என்ன விஷயம்
என்றார் பொறுமையாக, சுற்றி வளைக்காமல் நேரடியாக. மிஸ் அலீனாவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இங்க இருக்கிறது பிடிக்கலையா, இப்பவே இவங்க இங்க இருந்து போகணும்னு சொல்லிருக்காங்க என்றான். இதை கேட்டு உண்மையிலேயே அதிர்ந்து போன டைரக்டர், என்ன சொல்றீங்க, ஏன் இப்படி சொன்னாங்க என்றார் அதிர்ச்சியாக. அவங்க ஏன் சொன்னாங்கங்கறதெல்லாம் நாம பேச வேணாம். இன்னைக்கு இந்த எக்ஸ்ட்ராவை பிடிக்கலன்னு சொன்னவங்க நாளைக்கு என்னையும் பிடிக்கலன்னு சொன்னா நானும் இந்த படத்தை விட்டு போகணுமா என்று தீர்க்கமான குரலில் சஞ்சய் கேட்கவும், ஐயோ சஞ்சய் சார், அது எப்படி நடக்கும், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று பதற்றமாக சொன்னார் டைரக்டர். கண்களை சுருக்கி டைரக்டரை பார்த்த சஞ்சய், டைரக்டர் சார், எப்போ இருந்து இந்த செட்ல அலீனா சொல்றதுதான் ஃபைனல் டெசிஷனா மாறிச்சு? இங்க இருக்க எல்லாருமே அலீனா சொல்றத கேட்கணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. இந்த முறை இந்த வார்த்தையை கேட்ட டைரக்டருக்கு கோபம் வந்தது. சஞ்சய் சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது இந்த மொத்த செட்டையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு என்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே, டைரக்டர் சார், ப்ரொடியூசரோட கார் கேட் கிட்ட வந்துருச்சு என்று இருவர் வந்து அவரிடம் சொன்னார்கள். இதை கேட்ட டைரக்டர் அதிர்ந்து போனவராய், என்னது இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரா என்று வேகமாக அங்கிருந்து நகர்ந்தார். ப்ரொடியூசர் வருகிறார் என்று அவருக்கு போன் வந்து சரியாக 1 மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் அவர் இங்கிருக்கிறார் என்றால் எப்படி எவ்வளவு வேகமாகத்தான் வந்தார் என்று தனக்குள்ளேயே வியந்து கொண்டார். ஏற்கனவே ப்ரொடியூசர் இங்கு வந்தபோது அரவிந்த் இங்கு இல்லை. இந்த முறை கண்டிப்பாக இந்த படத்தின் ஹீரோ என்ற முறையில் அரவிந்த் தான் ப்ரொடியூசரை வரவேற்க வேண்டும். அதனால் தனக்கு அருகில் இருந்த இருவரையும் பார்த்தவர், அரவிந்த் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? போய் சீக்கிரம் அவரை கேட்டுக்கு வர சொல்லுங்க என்றார். இதற்கு முன்னர் எல்லாம் ப்ரொடியூசர் வருகிறேன் என்று சொன்னால் எப்படியும் 5 மணி நேரமாவது ஆகும். ஆனால் இன்று இவ்வளவு வேகமாக வந்திருக்கிறார் என்றால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்று அவர் பதற்றத்தோடு சென்று கொண்டிருக்க, டைரக்டர் சார் என்று சத்தமாக அழைத்தான் சஞ்சய். கோபமாக அழைத்தான் என்று கூட சொல்லலாம். நிற்காமல் சென்று கொண்டே அவர் அவனை திரும்பி பார்க்க தீக்ஷியை சுட்டி காட்டிய சஞ்சய், இந்த பொண்ணை இப்ப என்ன பண்றது என்றான். இப்போதைக்கு இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், நம்ம இத பத்தி அப்புறம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து சென்றார் டைரக்டர். இதை கேட்ட தீக்ஷி என்று சத்தமாக கத்தியவள் சஞ்சயின் கையை பிடித்து, அப்போ நான் இங்கேயே இருக்கலாமா என்று கேட்டு சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்தாள். தீக்ஷியின் அளவு கடந்த சந்தோஷத்தை பார்த்த சஞ்சயின் கண்கள் இருண்டது. தீக்ஷியின் எளிமையான கள்ளங்கபடமற்ற கண்களுக்கு டைரக்டர் அரை மனதுடன் தான் அவளை இங்கிருக்க சம்மதித்தார் என்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சஞ்சயின் கண்களில் இருந்து அது தப்பவில்லை. இப்போதைக்கு அவனை சமாளிப்பதற்காக தீக்ஷியை இங்கு இருக்க சொல்லி இருக்கிறார். ஆனால் நாளை ஏதாவது சின்ன விஷயத்தில் கூட குறை கண்டுபிடித்து தீக்ஷியை இங்கிருந்து துரத்தி விடுவார். என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு துணை நடிகன் தானே, அவன் வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பெல்லாம் கிடையாது என்று அவனுக்கு தோன்றியது. இப்போதுதான் முதன்முறையாக நாம் ஏன் துணை நடிகனாக இருக்கிறோம் என்று அவன் வருந்தி இருக்கிறான். இதுவே இந்த இடத்தில் அவனுக்கு பதிலாக அரவிந்த் இருந்திருந்தால் 2 வார்த்தைகள் சொன்னால் போதும், அவன் சொன்னது நடந்திருக்கும். அவன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த சில ஊழியர்கள், ப்ரொடியூசர் வந்துட்டாரு, யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ எல்லாரும் அவரை வெல்கம் பண்ணுவாங்க என்றனர். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு வாசலை நோக்கி ஓடினார்கள். இதை பார்த்த தீக்ஷியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அப்போ நானும் ஒரு ப்ரொடியூசரா இங்க வந்திருந்தா எனக்கும் இது மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்குமோ என்று நினைத்தவள், இந்த படத்துக்கு நம்ம அண்ணன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு தெரியலையே, இங்க இருந்து போனதும் வேலையா அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்று தனது மூளையில் குறித்து கொண்டாள். தீக்ஷி வா, நம்ம இப்போதைக்கு இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் என்று சஞ்சய் அழைத்ததும் தீக்ஷியும் அவனோடு சேர்ந்து வெளியே சென்றாள். அவர்கள் அதிக தூரம் சென்றிருக்கவில்லை. அந்த நேரத்தில் அதிகாரமான தொனியில், நீ இன்னுமா இங்கிருந்து கிளம்பல என்று ஒரு குரல் கேட்டது. தீக்ஷி சஞ்சய் இருவருமே ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். அவர்களுக்கு சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள் அலீனா. வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்த அவளது முகத்தில் அதிகப்படியான எதிர்பார்ப்பும் உற்சாகமும் இருந்தது.
இருக்காதா பின்னே? நரேன் வரப்போகிறான். அதுவும் அவன் இங்கு வருவதற்கு அதிக நேரமெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவளை அனைவரும் அவமதித்த அடுத்த 1 மணி நேரத்திலேயே மின்னல் வேகத்தில் அவன் இங்கு வந்திருக்கிறான். அவன் அவளுக்காக வரவில்லை என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தாலும் அவளால் பெருமைப்படாமல் இருக்க முடியவில்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு நரேனை வரவேற்பதற்காக அவள் வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் கூட்டத்தில் அந்த எக்ஸ்ட்ராவை பார்த்து அவள் அருகே வந்தாள். அவர்கள் முன்பு சந்தித்த போது அலீனாவின் கவனம் முழுவதும் அவந்திகாவின் மீது இருந்தாலும் அவள் அருகே இருந்த தீக்ஷியின் அழகும் அவளை ஈர்க்கத்தான் செய்தது. ஆனால் இந்த இருவரையும் தான் அவளது அசிஸ்டன்ட் அப்போதே வெளியே அனுப்பிவிட்டாளே. எப்படி இவள் உள்ளே இருக்கிறாள்? ஒருவேளை அவந்திகாவும் இவளோடு சேர்ந்து உள்ளேதான் இருக்கிறாளா என்று நினைத்தவள் ஒருவித பதற்றத்தோடு தீக்ஷியின் அருகே சுற்றி முற்றி பார்த்தவள் அவந்திகா இல்லை என்று ஒரு பெருமூச்சு விட்டாள். பின் தீக்ஷியை முறைத்து பார்த்து, ஏய், இப்பவே இந்த செட்டை விட்டு போ என்றாள் அதிகாரமான குரலில். அவள் சொன்னது தீக்ஷிக்கு கேட்டதுதான். ஆனால் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் தீக்ஷி. இதை பார்த்து கடுப்பான அலீனா, அந்த ஸ்டேட் சூப்பர்வைசர் எங்க? உடனே இந்த எக்ஸ்ட்ராவை இந்த செட்டை விட்டு வெளியே அனுப்புங்க என்று கத்தினாள். சற்று நேரத்திற்கு முன்பு அலீனாவை அந்த செட்டில் இருக்கும் யாரும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இப்போது அவள் சொன்னதால் தான் புரொடியூசர் இவ்வளவு அவசரமாக செட்டிற்கு வருகிறார் என்று அனைவருக்கும் தெரிந்திருந்ததால் அனைவருமே அவளிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவள் ஸ்டேட் சூப்பர்வைசர் எங்கே என்று ஒற்றை கேள்வி கேட்டதுமே 10 பேர் ஸ்டேட் சூப்பர்வைசரை தேடி சென்றார்கள். இத்தனை பேர் தன்னை தேடி வந்ததுமே என்னாச்சு என்று பதறி அடித்துக்கொண்டு ஸ்டேட் சூப்பர்வைசர் அங்கு வந்து சேர்ந்தார். கையை கட்டிக்கொண்டு ஸ்டேட் சூப்பர்வைசரை முறைத்து பார்த்த அலீனா, நான் இந்த 2 எக்ஸ்ட்ராவையும் இங்கிருந்து அனுப்ப சொல்லி அப்பவே சொன்னேன்ல, ஏன் இவ இன்னும் இங்க இருக்கா என்றாள் கோபமாக. இப்போது ஸ்டேட் சூப்பர்வைசர் மிக பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கி தவித்தார். அது மேடம் என்று அவர் ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே இதுவரை நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் இப்போது தீக்ஷியை தனக்கு பின்னாக தள்ளி முன்னால் வந்து, டைரக்டர் இந்த பொண்ணு இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டாரு என்றான். இதை கேட்டு சத்தமாக சிரித்த அலீனா, ஓ அப்படியா? ஆனா இப்போ நான் சொல்றேன், இவ இங்க இருக்க கூடாது. இவ மட்டும் இங்க இருந்தானா இன்னும் கொஞ்ச நேரத்துல புரொடியூசர் இங்க வந்து யாரு இருக்கணும் யாரு இருக்க வேணான்னு முடிவெடுக்க வேண்டியிருக்கும் என்றாள் திமிராக. சஞ்சய்க்கும் அலீனாவிற்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு தவித்த ஸ்டேட் சூப்பர்வைசர் பாவமாக தீக்ஷியை பார்த்து, மிஸ் தீக்ஷி, பிளீஸ் இந்த பிரச்சனைய நம்ம அப்புறமா பேசலாம், இப்போதைக்கு நீங்க இங்க இருந்து போறீங்களா என்றார் பணிவாக. இன்னும் சற்று நேரம் அந்த அலீனா இங்கு வராமல் இருந்திருந்தால் சஞ்சயும் தீக்ஷியும் வெளியே சென்றிருப்பார்கள். அவள்தான் வந்து இத்தனை பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாள். இதையெல்லாம் பார்த்த தீக்ஷிக்கு அலீனாவின் மீது வெறுப்பாக இருந்தது. அவளும் இந்த படத்தின் ப்ரொடியூசர்களில் ஒருத்திதான். அப்படி இருக்க இந்த செட்டில் இருக்கும் அனைவரும் ஒரு ப்ரொடியூசர் வருகிறார் என்று இப்படி நடுங்குகிறார்கள் என்றால் அவன் அவ்வளவு பெரிய பருப்பா என்று தீக்ஷிக்கு பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் ஸ்டேட் சூப்பர்வைசரின் பாவமான முகத்தை பார்த்தவள் அவருக்கு அதற்கு மேல் தொந்தரவு தர விரும்பாமல், ஓகே, நான் வெளியே போறேன் என்று தலையசைத்தாள். ஒரு வழியாக தீக்ஷி எந்த பிரச்சனையும் செய்யாமல் ஒத்துக்கொண்டது ஸ்டேட் சூப்பர்வைசருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் சஞ்சயின் கோபமான முகத்தை பார்த்தவர், சஞ்சய் சார், இது இப்போதைக்கு தான், நாம திரும்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல என்ன பண்ணலான்னு பாத்துக்கலாம் என்று வாழைப்பழம் போல் குழைந்து குழைந்து பேசினார். சஞ்சய்க்கு உள்ளுக்குள் வருத்தமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பிரச்சனை செய்து கொண்டிருந்தால் அது வீண்தான் என்று தெரிந்திருந்ததால் சரி என்று ஒருமனதாக சம்மதித்து அந்த இடத்தை விட்டு செல்ல ஒத்துக்கொண்டான். சஞ்சயும் தீக்ஷியும் அந்த இடத்தை விட்டு அமைதியாக திரும்பி நடக்க ஆரம்பித்த போது அவர்களை மிகவும் இகழ்வாக பார்த்த அலீனா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு டம்மி படத்துல கூட ஹீரோ சான்ஸ் கிடைக்காம வெறும் சைடு ரோல்ல மட்டும் நடிச்சிட்டு வர ஒரு சாதாரண சைடு ஆக்டர், அவனை பத்தி அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பெரிய சூப்பர் ஸ்டார்னு நினைச்சிட்டு இருக்கானா
என்றாள் நக்கலாக. இதை சஞ்சய் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. யார் என்ன சொன்னாலும் அவனுக்கு என்று ஒரு கொள்கை வைத்திருக்கிறான். அதை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். இத்தனை ஆண்டுகளில் அவன் அலீனாவை போல் தலைகணம் பிடித்த எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறான். அதனால் அவள் பேச்சையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நடந்தான். ஆனால் தீக்ஷியால் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்க முடியவில்லை. திரும்பி அலீனாவை முறைத்து பார்த்தவள், நீ யார பத்தி பேசிட்டு இருக்க தெரியுமா என்றாள் கோபமான குரலில். அவளை ஏளனமாக பார்த்த அலீனா, நான் யார பத்தி வேணும்னாலும் பேசுவேன், உனக்கென்ன என்று கேட்டுவிட்டு சஞ்சயின் பக்கம் திரும்பியவள், ஆமா, நான் அப்படி ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன? ஒருவேளை சஞ்சய் சார் அவ்வளோ பாப்புலரான ஆக்டர் ஆயிட்டாரோ? அச்சோ, எனக்கு தெரியாம போச்சே என்று அவள் நக்கல் அடித்து சிரித்துக் கொண்டிருக்க, அவளை தொடர்ந்து அவள் பின்னால் இருந்த மொத்த கூட்டமும் சிரிக்க ஆரம்பித்தது. அனைவரையும் கண்களை சுருக்கி முறைத்து பார்த்த தீக்ஷி, நீ என்ன பத்தி எவ்வளோ கேவலமா பேசினாலும் ஓகே, ஆனா சஞ்சய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிற என்று சொன்னவள் சஞ்சயை திரும்பி பார்த்து, சஞ்சயோட நடிப்பு திறமைக்கு நீ எல்லாம் அவரோட கால் தூசிக்கு ஈடாவியான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு படத்துலயும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் மக்கள் கொண்டாடையில நீ எந்த புதருக்குள்ள போய் மறைஞ்சிருந்த என்று கேட்ட தீக்ஷி கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் அலீனாவை போலவே நக்கலான குரலில், ஆமால, உன்ன மாதிரி ஒட்டுண்ணிங்களுக்கெல்லாம் யார் கூட ஒட்டி காரியம் சாதிக்கலான்னு யோசிக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். அப்புறம் எங்க இருந்து ஆக்டிங்னா என்ன, ஆக்டிங் ஸ்கில்ஸ்னா என்னன்னு உனக்கு தெரியும் என்று தீக்ஷி சொன்னதும் அலீனாவிற்கு சாட்டையில் அடித்தது போல் சுளீர் என்று கோபம் வந்தது. ஒரு சாதாரண எக்ஸ்ட்ரா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பத்தி இப்படியெல்லாம் பேசுவ என்று சொல்லிக் கொண்டே ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவள் தீக்ஷியை அடிக்க கை ஓங்க, அவளது கை தீக்ஷி மீது படுவதற்கு முன்னால் ஒரு பெரிய வலுவான கரம் வந்து அவள் கையை அந்தரத்தில் பிடித்து நிறுத்தியது. போதும் மிஸ் அலீனா, இத்தோட நிறுத்திப்போம் என்று சொல்லி சஞ்சய் தான் அவளது கையை பிடித்து நிறுத்தியிருந்தான். ஆனால் அங்கிருந்த யாரும் எதிர்பார்த்திராத நேரம் பளீர் என்று தீக்ஷியின் கை அலீனாவின் கன்னத்தில் பதிந்தது. அனைவரும் ஒரு நொடி செய்வதறியாமல் அதிர்ந்து போனார்கள். புரொடியூசர் வரும் நேரம், அவரால் சிபாரிசு செய்யப்பட்ட ஹீரோயினுக்கு இப்படி நடந்தது தெரிந்தால் இங்கு என்ன நடக்க போகிறதோ என்று அனைவரும் அதிர்ந்து போனார்கள். மற்றவர்களைப் போல் சஞ்சயும் அதிர்ந்துதான் போனான். தீக்ஷி இவ்வளவு வேகமாக இப்படி செய்வாள் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை. இங்கு தீக்ஷி அடித்த வேகத்தில் அவளது கையே சிவந்திருந்தது என்றால் அலீனாவின் கன்னத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? அவளது அறை அவ்வளவு பலமானதாக இருந்தது. இந்த அலீனா முதலில் தீக்ஷிக்கு நெருக்கமான அவந்திகாவின் மீது கை வைத்த போதே அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவளது ரோல் மாடலை வேறு அவள் மரியாதை குறைவாக பேசிவிட்டாள். இனி எப்படி தீக்ஷியால் பொறுமையாக இருக்க முடியும்? பாகம் 319. தீக்ஷி அலீனாவை அடித்ததும் சஞ்சய் உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்துதான் போனார்கள். சஞ்சய் எப்போதும் தன்னை பற்றி பேசுபவர்களை பெரிதாக கண்டு கொள்ள மாட்டான். இன்றும் கூட அப்படித்தான். அலீனா தீக்ஷியை அடிக்க கை ஓங்கியதும் தீக்ஷியை காப்பாற்றத்தான் அவன் அலீனாவை தடுத்தான். ஆனால் அதை பயன்படுத்தி கொண்ட தீக்ஷி அலீனாவிற்கு பலமான ஒரு அறை கொடுத்து விட்டாள். முதலில் அதிர்ச்சியில் இருந்து மீண்ட சஞ்சய் தான் பிடித்திருந்த அலீனாவின் கையை உதறிவிட்டு, மிஸ் அலீனா, இனிமையாச்சும் எப்படி நடந்துக்கிறதுன்னு கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றான். இப்போது அலீனாவின் கோபம் மொத்தமும் சஞ்சய் மீது திரும்பியது. இப்படி திரும்ப வேண்டும் என்றுதான் சஞ்சயும் அப்படி பேசினான். ஆனால் இந்த தீக்ஷி அமைதியாக இருந்தால்தானே? தன் அருகே தாய் இருக்கும் தைரியத்தில் சீறிக்கொண்டு வரும் குட்டி பூனையைப் போல் சஞ்சயின் பின்னால் இருந்து சீறிக்கொண்டு வந்தாள். இந்த டைம் வெறும் அடியோட விட்டுட்டேன். அடுத்த டைம் இது மாதிரி பேசிட்டு இருந்தேனா அப்புறம் நீ உன்னோட பல்லெல்லாம் எந்த குப்பையில கிடக்குதுன்னு தேட வேண்டி இருக்கும் பாத்துக்கோ என்று தீக்ஷி சீறிக்கொண்டிருக்க சஞ்சய்க்கு எங்கு சென்று தலையை முட்டிக்கொள்வது என்றே தெரியவில்லை. ஐயோ, இந்த பொண்ணு இருக்காளே, சரியான பைத்தியம். இவளுக்கு பயம்னா என்னன்னே தெரியல.
என்று நினைத்தவன் வேகமாக தீக்ஷியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அலீனா ப்ரொடியூசர் ரெக்கமெண்டேஷனில் இங்கு இருக்கிறாள். அதனால் இப்போதைக்கு அவள்தான் இங்கு பாஸ் போல் இருக்கிறாள் என்று தெரிந்துமே இந்த தீக்ஷி இப்படி செய்கிறாள் என்றால் இவளை பைத்தியம் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது என்று சஞ்சய்க்கு தெரியவில்லை. தன் மனதிற்குள் தீக்ஷியை திட்டிக் கொண்டே அவளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அவன் இழுத்துச் சென்று கொண்டிருக்க தீக்ஷியோ தன் பலம் கொண்ட மட்டும் அவனை எதிர்ப்புறமாக இழுத்து மீண்டும் அலீனாவின் அருகிலேயே செல்ல முயன்று கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக சஞ்சயை ஒப்பிடும்போது தீக்ஷி அவ்வளவு பலம் வாய்ந்தவள் இல்லை என்பதால் அவளால் அலீனாவின் அருகே செல்ல முடியவில்லை. ஆனால் திரும்பி நின்று அலீனாவை முறைத்து பார்த்தவள், இங்க பாரு, இந்த டைம் நான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். நாளையில இருந்து என்னை எங்கேயாச்சும் பார்த்தேனா நீ வேற வழியா போயிரு, அதுதான் உனக்கு நல்லது என்று கத்திக் கொண்டிருந்தாள். அடிங்க, நாளைக்கு இவளே இங்க இருக்க மாட்டா, இதுல அவ வேற வழியா போகணுமா? கடவுளே, இது மாதிரி பைத்தியத்தை எல்லாம் எப்படித்தான் உருவாக்குனியோ தெரியல என்று தீக்ஷியின் காதுபடவே சத்தமாக சொன்ன சஞ்சய் சண்டைக்கு சென்றே தீருவேன் என்று சண்டை சேவல் போல் கொக்கரித்துக் கொண்டிருந்தவளை குண்டடியாக இடுப்பை பிடித்து தூக்கி அங்கிருந்து அழைத்துச் சென்றான். இங்கு அலீனாவோ அத்தனை நபர்கள் முன்னால் ஒரு சாதாரண எக்ஸ்ட்ரா தன்னை அவமானப்படுத்தியதை நினைத்து அவமானத்தில் துடித்து போனாள். வேகமாக தரையை எட்டி உதைத்து, சஞ்சய், நீ யார்கிட்ட மோதுறோன்னு தெரியாம பேசிட்டு போற? கூட்டம் சேர்த்து என்ன அவமானப்படுத்துறியா? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த படத்துல இருந்து மட்டும் இல்ல, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே நீ இருக்க முடியாது. நீயும் இந்த எக்ஸ்ட்ராவும் பண்ணினதுக்கு 2 பேரும் நல்லா அனுபவிப்பீங்க. நாளைக்கே நான் யாருன்னு காட்டுறேன் என்று கத்திக் கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக இந்த வார்த்தைகள் எல்லாம் தீக்ஷியின் காதில் கேட்காத தூரத்திற்கு சஞ்சய் அவளை அழைத்து சென்றிருந்தான். இல்லையென்றால் அவள் திரும்பி வந்து அலீனாவை உண்டு இல்லை என்று செய்திருப்பாள். அதற்குள்ளாக கூட்டத்தில் பெரும் சலசலப்பு எழுந்தது. ப்ரொடியூசர் வராரு, அவர் இங்கதான் வந்துட்டு இருக்காரு என்று நிறைய குரல்கள் கேட்கவும் அலீனா தன் முகத்தை துடைத்து கொண்டு கூட்டத்தின் முன்னால் சென்றாள். அவள் முகத்தை தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கே அவள் முகத்தில் இருந்த கைத்தடம் தெரியும் அளவிற்கு அவ்வளவு பலமான மார்க்கைத்தான் போட்டு விட்டிருந்தாள் தீக்ஷி. அதே நேரம் பெரும் போராட்டத்திற்கு பின் தீக்ஷியை அந்த செட்டை விட்டு வெளியே அழைத்து வந்திருந்த சஞ்சய் அவளை கொஞ்சம் கோபமாக பார்த்து, இதுக்கு மேலையும் நீ இந்த இடத்துல இருக்க முடியாது, இனி இங்க வந்துடாத, கிளம்பு என்றான். முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு, ஏன் நான் இங்க இருக்க முடியாது என்று தீக்ஷி கேட்கவும், அடி பாவி, எவ்வளவு நேரம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ஏன்னு வேற கேக்குறியா? உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டவன் ஒற்றை புருவம் உயர்த்தி அவளை பார்த்து, நீ பண்ணிட்டு வந்த வேலைக்கு நானே நாளையில இருந்து இங்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுல நீ இங்க வரலான்னு வேற நினைச்சிட்டு இருந்தியா என்றான். ஏன் சஞ்சய், நான் என்ன பண்ணனேன் என்று தீக்ஷி மீண்டும் கேட்க சஞ்சய் வாயடைத்து போனான். சற்று நேரத்திற்கு முன்னால் வேட்டையனை கொல்லும் ஆத்திரத்தில் இருக்கும் சந்திரமுகி போல் இருந்தவள் இப்போது அப்பாவி கங்கா போல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாள். தீக்ஷி, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு மூளை எதுவும் குழம்பி போயிரலையே? நீ இவ்ளோ நேரம் அலீனாவ என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ நான் உள்ள போனாவே அந்த அலீனா பழி வாங்கறதுக்கு ரெடியா இருப்பா என்றான். இதை கேட்ட தீக்ஷியின் முகம் சோகமாக மாறியது. உண்மையில் சஞ்சய் நினைத்தது போல் அவள் ஒரு முட்டாள்தான். அவள் அந்த அலீனாவிற்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்து விட்டோம். இனியும் அந்த அலீனா சஞ்சய்க்கு தொல்லை கொடுப்பது போல எதுவும் செய்ய மாட்டாள் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போதுதான் தான் செய்தது சஞ்சய்க்கு பெரும் தொல்லையாக அமைய போகிறது என்பதே தீக்ஷிக்கு புரிந்தது. இப்போது தீக்ஷி உண்மையான வருத்தத்தோடு முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு சஞ்சயை பார்க்க அவள் என்ன நினைக்கிறாள் என்பது சஞ்சய்க்கு புரிந்தது. ஒரு மெல்லிய சிரிப்போடு அவள் தலையை லேசாக தடவியவன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இப்பவே இங்கிருந்து போ,
திரும்பவும் இங்க வந்துராத, ஓகேவா என்றான். ஆனால் தீக்ஷி அங்கிருந்து அசைவதாக தெரியவில்லை. அவன் அங்கிருந்து திரும்பி நடக்கும்போது பஞ்சு போன்ற ஒரு மென்மையான கரம் அவனை தீண்டியது. அவளது தீண்டலில் சிலிர்த்து போனவன் அப்படியே சிலையாக நின்று கொண்டிருக்க, சஞ்சய், நான் இங்க இருந்தா அந்த அலீனா என்னை ஏதாச்சும் செஞ்சிருவான்னு நீங்க பயப்படுறீங்களா? அதனாலதான் என்னை இங்க இருந்து போக சொல்றீங்களா? ஆனா நான் இங்க இருந்து போனா அந்த அலீனா உங்களுக்கு தான் ரொம்ப தொல்லை கொடுப்பா. சோ நான் இங்க இருந்து போக மாட்டேன் என்றாள் உறுதியான குரலில். சஞ்சய்க்கு இப்போது பேச்சே வரவில்லை. இப்போது கூட அவள் தன்னை பற்றி சிந்திக்கிறாள் என்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதலில் அவளை பார்த்தபோது சஞ்சய்க்கு தோன்றிய உணர்வு, பின்பு அவளோடு சேர்ந்து அந்த ஹோட்டலில் இருந்த உணர்வு, இது அனைத்தையும் விட இப்போது அவளை பார்க்கும்போது சஞ்சய்க்கு தோன்றும் உணர்வு மிகவும் விசித்திரமாக இருந்தது. இப்போதே இந்த தீக்ஷிக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவன் மனம் சொன்னது. இந்த உணர்விற்கு பெயர்தான் காதல் என்பது இப்போது அவனுக்கு தெளிவாக புரியவில்லை. இப்போது சஞ்சய் அவளை அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவள், ஒருவேளை அவள் அலீனாவிடம் அப்படி நடந்து கொண்டதால் தன்னை பற்றி அவன் தவறாக நினைத்து விட்டானோ என்று நினைத்தாள். சஞ்சய், நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ ரூடான பொண்ணெல்லாம் கிடையாது. நான் ரொம்பவே அமைதியான சைலண்டான பொண்ணு. இந்த வயலன்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் இந்த வயலன்ஸுக்கு தான் சில நேரம் என்ன பிடிச்சு போயிருது என்று அவள் கதையாக சொல்லிக் கொண்டிருக்க, அதை கேட்ட சஞ்சய் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அதே நேரம் இங்கு செட்டில் தன்னையே ஒரு தேவதை போல் நினைத்து கொண்ட அலீனா கர்வமாக ப்ரொடியூசரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தாள். இடையில் இருந்த அனைவரும் அவளுக்கு வழிவிட்டு அங்கங்கு நகர்ந்து நிற்க ஆரம்பித்தார்கள். கருப்பு கோட்டும் கண்களே கூசும் அளவிற்கு பளபளப்பாக பாலிஷ் போடப்பட்ட லெதர் ஷூவுமாக வேக எட்டு வைத்து அவன் அங்கு வந்து கொண்டிருந்தான். அவனது வலுவான நீண்ட கால்களில் சில அடி எடுத்து வைத்ததுமே அவன் அலீனாவின் அருகே வந்துவிட்டான். நிமிர்ந்து பார்த்த அலீனாவை முதலில் வரவேற்றது அவனது கோடாரி போன்ற மிக கூர்மையான கண்கள்தான். அந்த பார்வை எதிரே நிற்பவர்களின் நரம்புகளை நொறுக்குவதாக இருந்தது. அவன் ஆண் அழகன்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவனது அழகு வசீகரிக்கும்படியாக இருப்பதை விட அச்சப்படுத்துவதாகத்தான் இருந்தது. அவனது தசைகள் இறுகி ஏதோ கல்லால் செதுக்கப்பட்ட சிலை போல் விரைப்பாக இருந்தான். அவன் உதடுகள் லேசாக மேல் நோக்கி வளைந்திருந்தது. ஆம், அவன் சிரிக்கின்றான் தான். ஆனால் இந்த சிரிப்பு கூட எதிரே இருப்பவரை உறைய வைப்பதாகத்தான் இருந்தது. அவன் அந்த ப்ரொடியூசராக இல்லாமல் இருந்தால் கூட அவன் தோற்றமே அங்கிருக்கும் அனைவரையும் அச்சம் கொள்ள வைத்திருக்கும். இப்போது என்ன நடக்கப் போகிறதோ என்று அனைவரும் ஒருவித பீதியோடு அவனை பார்த்து கொண்டிருக்க, அலீனா எச்சில் விழுங்கி தனது பயத்தை மறைத்து கொண்டவளாய் மென்மையான குரலில், லீடர் என்று அழைத்தாள். அலீனா ஒரு அடி முன்னே சென்று ஒரு பக்கமாக முகத்தை சாய்த்து அவளது கன்னத்தில் இருக்கும் கைத்தடம் ப்ரொடியூசருக்கு தெரியும்படியாக சென்று நின்றாள். அவளது செய்கையை பார்த்த டைரக்டருக்கு வயிற்றை கலக்கியது. அவ்வளவுதான், முடிஞ்சது, இனி நம்ம இந்த படத்தை மூட்டை கட்டி வச்சிட வேண்டியதுதான் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். ஆமா, இந்த அலீனா நல்லா தானே இருந்தா, இப்ப அவளோட முகத்துக்கு என்ன ஆச்சு என்று யோசித்தவர் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள தனக்கு அருகே இருந்தவர்களை திரும்பி பார்த்தார். அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அவ்வளவுதான். ப்ரொடியூசர் தனது தலையை கொய்ய போகிறார் என்பது போல அவர் நடுங்கிக் கொண்டிருக்க, அந்த கர்வம் பிடித்த ஆண் அழகனோ அலீனாவின் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் முன்னே நடந்தான். அவன் பார்வை கூட்டத்தில் யாரையோ தேடுவது போல் இருந்தது. இப்போது அலீனா அவனுக்கு இன்னும் நெருக்கமாக சென்று நிற்க, அப்படி ஒருத்தி அங்கு இருப்பதையே பொருட்படுத்தாதவன் டைரக்டரை பார்த்து, எல்லாரும் இங்க இருக்காங்களா? எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எங்க என்றான். என்னது எக்ஸ்ட்ராஸா என்று விழித்த டைரக்டர், அது வந்து சார், எக்ஸ்ட்ராஸ் எல்லாரும் பின்னாடி இருக்க கேரவன்ல இருக்காங்க என்றார். அவர் முழுதாக சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள்ளாக மின்னல் வேகத்தில் அவன் பின்னால் இருக்கும் அந்த கேரவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மொத்த கூட்டமும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் பின்னால் ஓட ஆரம்பித்தார்கள். அலீனா மட்டும் நின்ற இடத்திலேயே கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். யாரோ அவளை மிக கொடூரமாக மீண்டும் அறைந்தது போல் அவளுக்கு
அவருக்கு தோன்றியது. அதே நேரம் நரேன் இப்போது அவந்திகாவை தேடித்தான் இங்கு வந்திருக்கிறான் என்று தெரிந்ததும் அவளுக்குள் வெளியே சொல்ல முடியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து கொண்டது. அங்கு அரவிந்தின் கேரவனுக்கு வெளியே மிகவும் பரபரப்போடு நின்று கொண்டிருந்தான் சம்பத். அரவிந்த் சார், சீக்கிரம் சீக்கிரம் வெளியே வாங்க, ப்ரொடியூசர் இங்க வந்துட்டு இருக்காரு, அதோ ப்ரொடியூசர் வர்றது எனக்கு தெளிவா தெரியுது என்று பரபரத்து கொண்டிருந்தான். இந்த வார்த்தைகளை அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு டைரக்டரோடு வந்து கொண்டிருந்த நரேனுக்கு ஏதோ தோன்றவும் சட்டென நின்று அவந்திகா இருக்கும் அந்த கேரவனை வெறித்து பார்த்தான். அவனது பார்வை செல்லும் திசையை பார்த்த டைரக்டர், இந்த கேரவன்ல தான் நம்ம ஹீரோ அரவிந்த்ராஜ் இருக்காரு. போன டைம் நீங்க வந்தப்போ அவரு சென்னை போயிருந்தாரு, இப்போ நீங்க அவரை மீட் பண்றீங்களா சார் என்று மிகவும் பணிவோடு கேட்டார். இதை கேட்ட நரேன் எந்த பதிலும் சொல்லாமல் மீண்டும் எக்ஸ்ட்ராக்கள் இருக்கும் அறையை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். எக்ஸ்ட்ராக்களின் கேரவனிற்கு வந்ததும் டைரக்டருக்கு கூட காத்திருக்காமல் வேகமாக அவன் அந்த அறையை திறந்தான். அந்த அறைக்குள் இருந்த சிறு கூட்டத்தை அவனது கூர்மையான கண்கள் ஆராய்ந்தது. அதில் அவன் தேடும் நபர் இல்லை. மீண்டும் ஒரு முறை அந்த அறையை ஆராய்ந்தவன் இப்போது சோகமாக முகத்தை திருப்பினான். அவ எங்க, இங்கிருந்து போயிட்டாளா? உண்மையில அலீனா அவந்திகாவை தான் பார்த்தாளா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவன் திரும்பி டைரக்டரை பார்த்து, அவ்வளவுதானா, நம்ம செட்ல இவ்வளவுதான் எக்ஸ்ட்ராஸ் இருக்காங்களா என்றான். வேகமாக தலையசைத்த டைரக்டர், அவ்வளவுதான் சார், நம்ம செட்ல இவ்வளவுதான் எக்ஸ்ட்ராஸ் இருக்காங்க என்று சொன்னவர் கொஞ்சம் தயக்கத்தோடு, நரேன் சார், நீங்க யாரையாவது தேடுறீங்களா என்றார். இன்று ஏதோ ப்ரொடியூசர் வந்ததிலிருந்தே விசித்திரமாக நடந்து கொள்வது போல் அவருக்கு தோன்றியது. இங்கு வந்த நொடியிலிருந்தே அவர் எக்ஸ்ட்ராவை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி என்னதான் ஆனது என்று அவரால் யூகிக்க முடியவில்லை. ஒருவேளை அலீனா எக்ஸ்ட்ராக்களை பத்தி அவர்கிட்ட ஏதாவது குறை சொல்லிருப்பாளோ, அதுக்கு பழி வாங்கத்தான் அவர் இங்க வந்திருக்கிறாரோ என்று யோசித்தவர், ஆமா அப்படித்தான் இருக்கும் என்று தானே ஒரு முடிவிற்கு வந்து கொண்டார். மீண்டும் கண்களை சுருக்கி டைரக்டரை பார்த்த நரேன், நல்லா பார்த்து சொல்லுங்க டைரக்டர், எக்ஸ்ட்ராஸ் எல்லாரும் அவ்வளவுதானா இல்ல யாராச்சும் குறைகிறாங்களா என்றான். இதை கேட்டால் அவருக்கு எப்படி தெரியும்? இங்கு எத்தனை எக்ஸ்ட்ராக்கள் இருக்கிறார்கள் என்று கூட அவருக்கு தெரியாது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு, அவ்வளவுதான் சார், எக்ஸ்ட்ரா யாரும் 7 மணி வரைக்கும் செட்டை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி இருக்கையில இவ்ளோ சீக்கிரம் அவங்க எங்க போயிருக்க முடியும்? ஆனால் அவர் சொல்லி முடித்ததும் கொஞ்சம் தயக்கமாக அங்கு வந்த ஸ்டேஜ் சூப்பர்வைசர், சார், இன்னும் 2 எக்ஸ்ட்ராஸ் இருக்காங்க என்றார். இதை கேட்ட நரேனின் கண்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தது. கேள்வியோடு ஸ்டேஜ் சூப்பர்வைசரை பார்த்தவன், பொண்ணுங்களா என்றான். ஆம் என்று அவர் தலையசைத்ததும், ரொம்ப அழகா இருந்தாங்களா என்று அடுத்த கேள்வியை கேட்டான். இப்போதும் அவர் ஆம் என்று தலையசைக்கவும் நரேனின் முகத்தில் வெளிப்படையாகவே அதிர்ச்சி தெரிந்தது. பாகம் 320. இன்னும் 2 எக்ஸ்ட்ராக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மிகவும் அழகாக இருந்தார்கள் என்று ஸ்டேட் சூப்பர்வைசர் சொல்லவும் நரேனின் முகத்தில் வெளிப்படையாகவே அதிர்ச்சி தெரிந்தது. வேகமாக சென்று ஸ்டேட் சூப்பர்வைசரின் காலரை பிடித்தவன், அவங்க 2 பேரும் எங்க என்றான் கோபமாக. ஒரு நொடி என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ந்து போன ஸ்டேட் சூப்பர்வைசர் பின் தனது தொண்டையை சரி செய்து கொண்டு, அதுல ஒரு பொண்ணு சஞ்சய் சார் கூட இருக்காங்க என்றார். அடுத்த நொடி ஸ்டேட் சூப்பர்வைசரின் காலரை வேகமாக விட்ட ப்ரொடியூசர் அந்த கேரவனில் இருந்து திரும்பி, சஞ்சய் எங்க என்றான் கோபமான குரலில். ஸ்டேட் சூப்பர்வைசருக்கு சந்தேகமே இல்லை, தீக்ஷி தன்னை அடித்து விட்டதாக அலீனா சொல்லி இருப்பாள். அதற்காகத்தான் இவர் வெறி பிடித்தது போல அவளை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று நினைத்தவர் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். இந்த ப்ரொடியூசர் இருக்கும் வேகத்தை பார்த்தால் சஞ்சய் கூட தப்பிக்க முடியாது என்று அவருக்கு தோன்றியது. பாவம் அந்த பொண்ணு, இவர் கண்ணுல மட்டும் மாட்டிடக்கூடாது, இப்ப என்ன பண்ணலாம் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்க லேசாக அவரது முதுகில் தட்டிய டைரக்டர், ஹே ப்ரொடியூசர் கேக்குறாருல, பதில் சொல்லாம என்ன கனவு கண்டுட்டு இருக்க என்று அவர் கேட்கவும் லேசாக சுய நினைவுக்கு வந்த ஸ்டேட் சூப்பர்வைசர் சஞ்சயையும் தீக்ஷியையும் இருந்த திசைக்கு எதிர் திசையில் கை காட்டி, அவங்க இந்த பக்கம்தான் போனாங்க என்றார். சரி,
அப்போ நீ முன்ன போய் வழிகாட்டு என்று நரேன் சொல்ல வேறு வழி இல்லாமல் ஸ்டேட் சூப்பர்வைசரும் நரேனும் மற்றவர்களும் பின்தொடர அந்த வழியில் சென்றார். அவர்கள் அலீனா நின்று கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் வேகமாக ஓடி வந்து அவனது கையை பிடித்த அலீனா, லீடர் பாத்தீங்களா, என்னோட முகத்தை பாருங்க, அந்த சஞ்சயும் அவன் கூட இருந்த அந்த எக்ஸ்ட்ராவும் என்ன அடிச்சிட்டாங்க, நீங்க அவங்கள பழி வாங்கணும் என்று அனைவரும் கேட்கும்படி சத்தமாக சொன்னாள். அதே நேரம் சஞ்சயும் தீக்ஷியும் அந்த செட்டை விட்டு சிறிது தூரம்தான் வெளியே சென்றிருந்தார்கள். அவர்களுக்கு டைரக்டரிடமிருந்து போன் வந்தது. சஞ்சய் போனை ஆன் செய்து காதில் வைத்ததும் மறுபுறம் டைரக்டர் பரபரப்பாக, சஞ்சய் சார் எங்க இருக்கீங்க? ப்ரொடியூசர் உங்களையும் உங்க கூட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவையும் தேடிட்டு இருக்காரு, உடனே நீங்க 2 பேரும் நம்ம செட்டுக்கு வாங்க என்றார். சஞ்சய்க்கு புரிந்துவிட்டது, தீக்ஷி அலீனாவை அடித்ததற்காக பழி வாங்க ப்ரொடியூசர் இவர்கள் இருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று. இப்போது மட்டும் இவர்கள் இருவரும் அவர் கண்ணில் பட்டால் என்ன நடக்கும் என்றே அவனால் யூகிக்க முடியவில்லை. இந்த ப்ரொடியூசர் வேறு மிகவும் கோபக்காரர் என்று அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். தீக்ஷி சாதாரண ஒரு எக்ஸ்ட்ரா தான், அதேபோல் அவனும் சாதாரண ஒரு துணை நடிகன் தான். அப்படி இருக்கையில் எப்படி ப்ரொடியூசரின் கோபத்திலிருந்து தப்பிப்பது என்று அவனுக்கு புரியவில்லை. அவனது பதற்றமான முகத்தை பார்த்த தீக்ஷி, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்று கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று சொன்ன சஞ்சய், இப்போதைக்கு அவளை ப்ரொடியூசரின் கண்ணில் படாமல் எங்காவது அழைத்து சென்று விடலாம், பிறகு இந்த பிரச்சனையை பேசலாம் என்று நினைத்தவன் வேக வேகமாக தீக்ஷியை அங்கிருந்து அழைத்து சென்று கொண்டிருந்தான். அவன் சிறிது தூரம் சென்றதுமே, சஞ்சய் சார் நீங்க 2 பேரும் இங்கிருந்து போக முடியாது, ப்ரொடியூசர் உடனே உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு சொன்னாரு என்று சொல்லிக்கொண்டே ஒருவர் அவர்களை நோக்கி ஓடி வந்தார். அவரை புதிராக பார்த்த தீக்ஷி, என்னாச்சு, ஏன் ப்ரொடியூசர் நம்ம 2 பேரையும் பார்க்கணும்னு சொல்றாரு என்று கேட்கவும், இவள் உண்மையிலேயே பைத்தியமா இல்லை பைத்தியம் போல் நடிக்கிறாளா என்று சஞ்சய்க்கே சந்தேகமாக இருந்தது. அந்த கலேபரத்திலும் செல்லமாக அவள் தலையில் தட்டியவன், என்ன விஷயமா இருக்கும், நீ அலீனாவை அடிச்சேல, அதான் அவளோட பாய் ஃப்ரெண்டு இப்போ உன்னை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கான் என்றான். ஆனால் அதற்குள்ளாக 2-3 செக்யூரிட்டிகள் அவர்களை சுற்றி வளைத்திருந்தார்கள். சஞ்சய் சார் சாரி, பட் நீங்க இப்போ இங்கிருந்து கிளம்ப முடியாது, பிளீஸ் மேடம் எங்க கூட வாங்க என்று மிகவும் பணிவாக சொன்னார்கள். சஞ்சய்க்கு இதற்கு மேல் ப்ரொடியூசரிடமிருந்து தப்பிச் செல்லும் வழி தெரியவில்லை. தீக்ஷியின் தோளில் ஆதரவாக கை போட்டவன், ஓகே நாங்க வரோம் என்றான். அது எதுவாக இருந்தாலும் சரி, முதலை வாழும் குள்ளமாக இருந்தாலும் சரி, சிங்கத்தின் குகையாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் தீக்ஷியை அவன் பாதுகாக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். இப்போது சஞ்சயும் தீக்ஷியும் ப்ரொடியூசர் அவர்களுக்காக காத்திருக்கும் அறைக்கு முன்பு இருந்தார்கள். உள்ளே ப்ரொடியூசர் ஒருவித பரபரப்போடு காத்திருக்க, அவர் அருகில் அமர்ந்திருந்த அலீனா லேசாக தேம்பிக் கொண்டிருந்தாள். படத்துல நடிக்க சொன்னா தத்தி மாதிரி நிக்க வேண்டியது, இப்ப ப்ரொடியூசர் முன்ன எப்படி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா பாரு என்று தனது மனதிற்குள்ளேயே அலீனாவை திட்டி தீர்த்த டைரக்டர் வேறு வழி இல்லாமல் அவள் அருகில் வந்து, அச்சோ அலீனா மேடம், அவங்க 2 பேரும் உங்ககிட்ட இவ்ளோ மோசமா நடந்துகிட்டாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சே. சாரி மேடம், நான் ப்ரொடியூசரை வெல்கம் பண்ற பிஸில இருந்ததால இத கவனிக்காம போயிட்டேன். அவங்க 2 பேரும் இங்க வரட்டும், நான் உங்ககிட்ட ப்ராப்பரா மன்னிப்பு கேட்க சொல்றேன் என்றார். இதை கேட்ட அலீனா ஓரக்கண்ணால் நரேனை பார்த்தாள். அவன் முகத்தில் எப்போதும் போல அச்சம் கொள்ள வைக்கும் ஒரு புன்னகை இருந்தது. அலீனாவிற்கே அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எப்போதுமே அவனது இதயத்தில் தனக்கென்று ஒரு இடம் இருந்ததில்லை என்று நினைத்து அவள் வருத்தப்பட்டிருக்கிறாள். ஆனால் இன்று அவன் இவ்வளவு கோபமாக சஞ்சயையும் அவனுடன் இருந்த அந்த எக்ஸ்ட்ராவையும் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால் என்ன காரணமாக இருக்க முடியும்? தனக்கு நடந்த அவமானத்திற்காக அவன் பழிவாங்க நினைக்கிறான் என்றுதானே அர்த்தம். தன் மீது நரேன் இவ்வளவு அக்கறையாக இருப்பதை நினைத்து அவளுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. இப்போது தன்னையும் ஒரு பெரிய ஆள் என்று நினைத்து கொண்ட அலீனா டைரக்டரை பார்த்து, டைரக்டர் சார், நான் ஒன்னும் இந்த விஷயத்த பெருசாக்கணும்னு நினைக்கல, பட் எல்லாரும் முன்னவும் அந்த எக்ஸ்ட்ரா என்ன அடிச்சத என்னால தாங்கிக்கவே முடியல என்றாள். இதை கேட்டு வேகமாக தலையசைத்த டைரக்டர்,
ஆமா அலீனா மேடம், இந்த பிரச்சனையை நம்ம பெருசு பண்ண வேண்டாம். இதை இப்படியே விட்டுறலாம். அவங்க 2 பேரும் வரட்டும், நானே அவங்களுக்கு நல்ல தண்டனையா கொடுத்துடுறேன் என்றார் தீர்க்கமான குரலில். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. உள்ள வாங்க என்று டைரக்டர் பரபரப்பாக சொல்லவும் கதவை திறந்து கொண்டு ஒரு அழகான இளைஞன் உள்ளே வந்தான். அவன் சஞ்சய் தான். ஆனால் கதவையே மிக ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த ப்ரொடியூசரின் முகத்தில் மிக பெரிய ஏமாற்றம் தெரிந்தது. அவர் பார்க்க நினைத்தது இந்த முகத்தை அல்ல. சஞ்சய்க்கு பின்னால் யாராவது இருக்கிறார்களா என்று ஒருமுறை திரும்பி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. சஞ்சய் பேசுவதற்கு முன்னால் முந்திக்கொண்ட அலீனா, உன் கூட இருந்த அந்த பொண்ணைங்க என்றாள். கழுத்தை சாய்த்து அவளை பார்த்த சஞ்சய், மிஸ் அலீனா, இன்னைக்கு நடந்ததுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன அடிச்சிருக்கா என்று சீறினாள் அலீனா. மீண்டும் அலீனாவை தீர்க்கமாக பார்த்த சஞ்சய், மிஸ் அலீனா, அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னாலோ அதை எனக்கு கொடுங்க என்று சொல்லிவிட்டு டைரக்டரை பார்த்தவன் அங்கு கால் மேல் கால் போட்டு கெத்தாக அமர்ந்திருந்த ப்ரொடியூசரின் மீது தனது பார்வையை பதித்து நிறுத்தினான். சஞ்சயின் பேச்சில் எந்த தயக்கமோ குழப்பமோ இல்லாமல் தெளிவாக இருந்தது. இயல்பாக இது போன்ற துணை நடிகர்கள் ப்ரொடியூசர் முன்னால் பேசவே அச்சப்படுவார்கள். ஆனால் சஞ்சயின் முகத்தில் எந்தவிதமான அச்சமும் இல்லை. அந்த அறையில் சில நொடி யாரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அங்கு எதிரெதிராக நின்று கொண்டிருந்த சஞ்சயின் முகத்திலும் அந்த ப்ரொடியூசரின் முகத்திலும் அவ்வளவு தீவிரம் தெரிந்தது. கொஞ்சம் கூட அவசரப்படாமல் பொறுமையாக, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்று பொறுமையாக கேட்டான் நரேன். தனது பார்வையை தாழ்த்திய சஞ்சய், அவ என்னோட லவ்வர் என்று பதிலளித்தான். இந்த பதிலை கேட்டு அந்த அறையில் இருந்த அனைவரது கண்களும் விரிந்தது. இதை துளியும் எதிர்பார்த்திராத அலீனா அதிர்ந்து போனாள். சட்டென மீண்டவள், ஓஹோ, இதான் விஷயமா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன அடிச்சதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. 2 பேருமே கீழ்த்தரமான ஆளுங்கதான் என்றாள். ஆனால் அவன் நரேனின் முகமாற்றத்தை பார்க்கவில்லை. இந்த நொடியே சஞ்சயை கொன்றுவிடும் ஆத்திரத்தோடு பார்த்தவன், என்ன சொல்ற? அவ உன்னோட காதலியா? நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்களா என்றான் ஆத்திரமான குரலில். ஆனால் சஞ்சய் கொஞ்சம் கூட அசராமல் ஆமா என்று பதிலளித்தான். ஆரம்பத்தில் வெறும் நாடகத்திற்காகத்தான் தீக்ஷியை அவனது காதலி என்று அறிவித்தான். ஆனால் இன்று இந்த வார்த்தைகள் அவனது உள்ளத்திலிருந்து வந்தது. அது அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இரத்த வெறியோடு வேட்டைக்கு கிளம்பும் சைத்தான் போல் ஆக்ரோஷமாக எழுந்து சஞ்சயின் அருகே வந்த நரேன், அந்த பொண்ணு எங்க என்றான் ஆக்ரோஷமாக. தனக்காகத்தான் நரேன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்த அலீனா, என்னை அவ அடிக்க துணிஞ்சிங்க, இப்பவே உங்க 2 பேருக்கும் சாவு நெருங்கிருச்சு. லீடர், அவனை சும்மா விடாதீங்க என்று இன்னும் ஓதிவிட்டாள். மிஸ்டர் நரேன், இது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நடந்த அத்தனைக்கும் நான் பொறுப்பேத்துக்கிறேன் என்றான். அது எப்படி சம்பந்தமில்லாம இருக்க முடியும்? அவ என்னோட அவந்திகா, இந்த நரேனோட அவந்திகா. எப்படி யாரோ ஒருத்தன் வந்து அவ மேல உரிமை கொண்டாடலாம் என்று நினைத்தவனின் முகம் கோபத்தில் கொடூரமாக மாறியது. அடுத்து என்ன நடக்க போகிறதோ என்று அந்த அறையில் இருந்த அனைவரும் நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த அறையின் கதவு சடாரென திறக்கப்பட்டது. நான் செஞ்ச வேலைக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று சொல்லிக்கொண்டே தீக்ஷி உள்ளே வந்தாள். சட்டென தீக்ஷி அங்கே வந்ததும் அனைவரும் அவளுக்கு நடக்க போவதை நினைத்து பரிதாபப்பட ஆரம்பித்தார்கள். அதே நேரம் கேடயம் போல் அவள் முன்னால் சென்று நின்ற சஞ்சய், உன்னை யார் இங்க வர சொன்னது என்றான் மெல்லிய குரலில். ஆனால் சஞ்சயை கண்டு கொள்ளாமல் ஆவேசமாக நிமிர்ந்து பார்த்தவள், சஞ்சய், நான் தானே அவளை அடிச்சேன். எனக்காக நீங்க ஏன் பொறுப்பேத்துக்கிறீங்க? இப்ப நான் அவங்க முன்னாடி தானே இருக்கேன். தைரியம் இருந்தா அவங்க என்கிட்ட வந்து பாக்கட்டும் என்று சொன்னவள் அலீனாவை நோக்கி தனது முஷ்டியை மடக்கி காட்டினாள். ப்ரொடியூசர் ரெக்கமெண்ட் செய்தவள் என்றால் அவள் என்ன பெரிய ஆளா? இங்கு தீக்ஷியே ஒரு ப்ரொடியூசர் தான். அப்படி இருக்க யாருக்காக அவள் அச்சப்பட வேண்டும்? இப்போது சஞ்சயை பின்னால் தள்ளிவிட்டு அவனுக்கு முன்னால் கேடயம் போல் வந்து நின்றாள் தீக்ஷி. அதே கோபமான கண்களோடு அவள் அங்கு நின்று கொண்டிருந்த நரேனை பார்க்க அவளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக
அவன் முகத்தில் இருந்த கோபம் சட்டென மறைந்தது. மிகவும் கூலாக சென்று தனது சேரில் அமர்ந்தவன், சஞ்சய், நீங்க சொல்லிட்டு இருந்த அந்த காதலி இந்த பொண்ணுதானா என்றான் கூலாக. அவந்திக்காவாக இல்லாதவரை சஞ்சய் யாரை காதலித்தால் அவனுக்கு என்ன? சஞ்சய் பதில் சொல்வதற்கு முன்னால் முந்திக் கொண்ட அலீனா, இவளேதான் லீடர், இவதான் என்ன அடிச்சா, இப்பவே அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுங்க என்றாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த தீக்ஷி, உனக்கு உடம்புல தெம்பு இருந்தா, இல்ல உன் மனசுல அவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் கூட நேருக்கு நேரா சண்டை போட வேண்டியதானே? ஸ்கூல் பிள்ளை மாதிரி வேற ஒருத்தரை உனக்கு சப்போர்ட்டா கூட்டிட்டு வர உனக்கு வெக்கமா இல்ல என்றாள். இந்த பொண்ணு வாயாலேயே தன்னோட சாவ தேடிக்கும் போல என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்க, ஐயோ தீக்ஷி, கொஞ்ச நேரம் தான் அமைதியா இரேமா என்று சொல்லி அவளை தனக்கு பின்னால் தள்ளிய சஞ்சய், மிஸ்டர் நரேன், இப்ப நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, அத சொல்லுங்க என்று நேரடியாக நரேனிடம் கேட்டான். இப்போது வேகமாக நரேனின் கையை பிடித்த அலீனா, லீடர், அவனை நீங்க சும்மா விடாதீங்க, இப்பவே இந்த 2 திமிர் பிடிச்சவங்களுக்கும் தண்டனை கொடுங்க என்றாள். ஆனால் அங்கு யாரும் துளியும் எதிர்பார்க்காதபடி நரேன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிப்பு இந்த முறை கொடூரமாகவோ அச்சப்படுத்துவதாகவோ இல்லை. அப்படியே எழுந்து வந்து சஞ்சயின் தோளில் லேசாக தட்டி கொடுத்தவன் சிரித்துக்கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். அங்கிருக்கும் யாருக்கும் இங்கு என்ன நடக்கிறது என்பது புரியவில்லை. சஞ்சயும் தீக்ஷியும் கூட நடப்பது புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அலீனாவின் முகம்தான் பேயறைந்தது போல் இருந்தது. ஏனென்றால் நரேன் அங்கிருந்து எழுந்து செல்லும் போது, நல்ல வேலை இது அவ இல்ல என்று மிக மெல்லிய குரலில் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு எழுந்து சென்றான். இதுவரை தனக்காகத்தான் நரேன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்த அலீனாவிற்கு இப்போதுதான் அவன் அவந்திகாவைத்தான் எவ்வளவு நேரமாக தேடியிருக்கிறான் என்பதே புரிந்தது.